எஃப்ஜே ஆதிரை வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போவார். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் திவ்யா, ஆதிரை, அரோரா 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஜே இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பேசினா அப்படின்னா, அவளை பற்றி ஒரு 10 விஷயம் எனக்கு தெரியும், அதில் வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னா அவளோட கெரியரே பாழாக போயிடும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு உடனே திவ்யா சொல்கிறாங்க, இதை நீ சார்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தானே அவன் பேசினது இருந்தது, அதனால கண்டிப்பாக சார்கிட்ட சொல்லு அப்படின்னு போது ஆதிரி அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லோரும் ஹக் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி தான் ஒரு கிஸ் கொடுன்னு கேட்டேன், ஆனால் அதை எல்லா இடத்துலையும் வந்து நோட் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இப்போது இவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க இவங்க கிஸ் கேட்டேன் அப்படின்றத. ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். இப்போ ஆதிரை கேட்டாங்களே, அதே எஃப்ஜேவோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு 6 நபர் வந்து கேட்டிருந்தா, ஆஹா இவன் வந்து என்னை கிஸ் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுக்கக்கூடிய ரேஞ்சுக்கு அந்த விஷயத்தை பெருசாக கொண்டு போயிருப்பாங்களா இல்லையா? ஆமாம் தானே? அப்போது இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. எஃப்ஜே தப்பு பண்ணலைன்னு சொல்ல வரல, அவர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் ஆதிரை பண்ணதுலேயும் தவறுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை பெரிய விஷயமாக கொண்டு வராமல் ஒருத்தர் மேலேயே தப்பு பேசுறது தப்பாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆதிரை பேசுகிறத கேட்டிருப்பீங்க. நார்மலாக ஒரு ஹக் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து சகஜமாக போயிடுச்சு. ஆனால் முன்னெல்லாம் கூட அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு பையன்கிட்ட போய் நீ எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது, அதுவும் ஒரு ஷோவில் கேட்குறது கரெக்டாக அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். எஃப்ஜேவும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்பொழுது நான் இதை பற்றி இனிமேல் பேச விரும்பலை தான் சொல்கிறா போல. ஆனால் ஆதிரை தான் திரும்ப அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த திரும்ப பேசி பெரிய பிரச்சனையை ஆக்குற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி விளம்பர இடபெயர் கிளப்லாம் வந்ததுக்கு அப்புறமா அரோரா சொல்கிறாங்க, திரும்பவும் வந்து எஃப்ஜேவை கண்டிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி திரும்ப போனதுக்கப்புறம் அரோராக்கும் எஃப்ஜேக்கும் திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச விஷயத்த திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க.